வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் காவல்துறையின் வன்முறை, காவல்துறையை அடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பெருசாக தமிழ்நாட்டில் பேசப்படுது, இந்தியா முழுவதுமே பேசப்படுது. இது ஏதாவது இந்த மாதிரி அடிதடி, யாராவது அடிபட்டு போயிட்டாங்க, காயம் பட்டுருச்சு அப்படின்னாச்சுன்னா ஒன்று அரசு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குது. ஆனால் உண்மையில் நம்ம ஊரில் எவ்வளவு அரசியல்வாதிகள், அதாவது காவல்துறையின் பாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அரசியல்வாதிகள், நம்ம ஊரில் எவ்வளோ அரசியல்வாதிகள் அடி உதவாதுன்னு நினைக்கிறாங்க. காவல்துறை அடித்தா அது தவறுன்னு எவ்வளோ அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரில. காவல்துறையுடைய உயரதிகாரிகள் எவ்வளோ பேர் அப்படி நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரில. உண்மையில் நம்மளுடைய பண்பாட்டிலேயே, நம்மளுடைய காவல்துறையோடைய பண்பாட்டிலேயே, அல்லது அவங்களுடைய பாஸ்களான அரசியல்வாதிகளோட பண்பாட்டிலேயே தப்பு பண்ணிட்டானா, அவங்க வீட்டில் ஏதாவது திருடு போயிடுச்சா, ஒரு யாராவது 2 பேரை பிடிச்சி 2 அடிப்பட்டால் தெரிஞ்சிட போகுதுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது இல்லையா. இது அந்த அமைப்புடைய, காவல்துறையுடைய, நம்மளுடைய அரசியல் அமைப்புடைய கலாச்சாரம், இது பண்பாடு. இந்த பண்பாட்டை நீங்கள் மாற்றணுன்னா வெறும்னு ஒவ்வொருத்தர் தப்பு பண்ணும்போது நடவடிக்கை எடுத்தால் போதாது. அவர்களுக்கு முதல்லையே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதுன்னு அவங்க நினைக்கிற அந்த எண்ணத்தை மாற்றணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான சில ஆய்வுகளை காட்டணும். அவங்க கூட உழைக்கணும், நீங்கள் அதுக்கு நிறைய உழைக்கணும். நீங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் வர மாதிரி பண்ணணும். அவங்களுக்கு இது ஏன்னா டார்ச்சர் அப்படின்றாங்களே, சித்திரவதை அப்படின்றாங்க, சித்திரவதை பலன் தராது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கணும். அந்த ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங் இல்லாமல் நடத்தும்போது மட்டும் நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னாச்சுன்னா அது எந்த விதமான ஒரு எஃபெக்டையும் தராது. ஏன்னா அந்த பண்பாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறது தான் கஷ்டம். அந்த பண்பாட்டை மாற்றுறதுல தான் நீங்கள் அரசு முனைப்பெடுக்கணும்.